வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கு நல்லா சூப்பரான சைடிஷ்ஷு. ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1/2 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கோவக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் இருந்தால் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காரமாக இருந்தால் தான் இந்த காய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இந்த கோவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கோவக்காய் ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் தண்ணி சேர்த்து இந்தமாரி கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கோவக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கோ, பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் செம காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ்டிஜி